இப்ப மேலோட்டமா பாக்குற தமிழ் நடைமுறை தமிழுக்கும் பழங்காலத்து தமிழுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த பழைய வார்த்தைக்கெல்லாம் சூட்சமான ஒரு வார்த்தைக்கு 10-15 அர்த்தம்லாம் இருக்கு. ஆனா நம்ம இப்ப சாதாரணமா சராசரியா பேசுற சமூகம் தான் நம்ம இருக்கோம். இன்னும் யாருமே பழைய இலக்கிய தமிழ் பேசுற ஆளுலாம் ரொம்ப கம்மி. அப்ப அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி எழுதுறதும் கம்மி, ரொம்ப கம்மி. இப்ப எல்லாம் வந்து ஐக்யூ வைடு, ஐக்யூ வார்த்தைகள், இந்த மாதிரி லேட்டஸ்ட் கரண்ட் ஆஃப் டெக்னாலஜி வார்த்தைகள், கம்ப்யூட்டர் வேர்டு, கூகுள் வேர்டுங்க தான் இப்போ யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பழைய காலத்து மாதிரியே அந்த வந்து ஆழமான கதைகள் படிக்க ஆள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான புத்தகம் கிடைக்கல. எங்களை மாதிரி கடைக்கு தேடினாலும் நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ பழைய புக் கடைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மி, குறைஞ்சி போச்சு. அதாவது ஓல்டு கலெக்ஷன், ரேர் காப்பி விற்க கடையெல்லாம் இப்போ நான் எல்லாமே இந்த குறிப்பிட்ட ஒரு 2000க்கு அப்புறம் அந்த புத்தகங்கள் விற்கிற கடை நிறைய இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 18th செஞ்சுரி இந்த மாதிரி பழைய கலெக்ஷன்ஸ் விற்கிற கடையெல்லாம் இப்போ ரொம்ப கிடையாது. அந்த மாதிரி கடையை தேடி பார்க்கணுங்க நிச்சயமா கிடைக்கும். எத்தனையோ லைப்ல தூசியே தட்டாத எத்தனையோ லைப்ல புக்கு தூங்கின்னு இருக்கு, தட்டி பாருங்க, அதுக்குள்ள பல விஷயங்கள் கிடைக்கும். ஆனா இப்ப லைப்ரரிக்காரங்களே பழைய புக்கு வைக்கிறது இல்லையே, அதான பிரச்சனை. ஏன்னா புது புக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பழைய புக்கு தூக்கி போட்டுறாங்க. அது எங்களை மாதிரி ஆள்கிட்ட கிடைச்சாலும் பரவாயில்ல, அது எங்கேயோ போகுது வேஸ்டா.